பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2025 ஆண்டு முடிக்க போகிறோம். கடைசி மாதத்தினுடைய முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். சில பேர் இந்த மாதத்திற்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக களிப்போடு ஆரவாரத்தோடு கூட இதுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். சிலர் ஐயோ 11 மாதமாக கஷ்டப்பட்டது போதாதா, இந்த 12ஆம் மாதமும் கஷ்டப்படணுமா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த கஷ்டத்தோடு கூட எப்படி நான் 2026க்குள்ளே பிரவேசிப்பேன் அப்படின்னு யோசிக்கலாம். வேதத்திலேருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வாசித்து அதை சுருக்கமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறாரே. இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கவலை தோய்ந்த இதயத்தோடு முகத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இந்த வசன பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டுறோம் பாருங்கள். முதலாவது என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. தேவனுடைய வாக்கு தத்துவம் ஒன்றை எபிரேய விசுவாசிகளுக்கு சொல்றார் பாருங்க. தேவ ஜனங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது, பலன் அளிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் என்னன்னா, முக்கியமான நேரங்களில், நம்முடைய பிரச்சனை நேரங்களில், போராட்ட நேரங்களில் நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய பிரச்சனை மேலே தான் இருக்கே தவிர தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது இல்லை பாருங்க. இந்த எபிரேய விசுவாசிகள் பலவிதமான துன்பங்களுக்குள்ள ஆளாயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பழைய மதத்திலிருந்து சிலர் இதெல்லாம் கிறிஸ்தவத்தெல்லாம் நம்பாதீங்க, வந்துருங்க, நம்ம மதத்துக்கே வந்துருங்கன்னு இழுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரோம அரசாங்கத்தினால இவர்கள் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு இப்படியெல்லாம் பாடுபடுறாங்க. அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவனுடைய வாக்கு தத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர் அப்படி சொல்லி இருக்கிறதுனால, அதாவது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால நாம் தைரியம் கொண்டு, அதாவது கவனிச்சிங்களா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையானவர்களே, இந்த காலையில் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மோசேக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு. பிறகு யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று. இன்றைக்கு நம்மை பார்த்து, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, உங்களை பார்த்து அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணணுமா? ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்னு, அதனாலே தேவன் இப்படி சொல்லி இருக்கிறதுனாலே நாம் தைரியம் கொண்டு, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலையில உங்களுக்கு சொல்றேன், தைரியம் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. தைரியம் கொள்ளுங்கள். பயந்துட்டே இருக்காதீங்க, நடுங்கிட்டு இருக்காதீங்க, கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்காதீங்க. தைரியம் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தைரியம் கொண்டு என்ன பண்ணணுமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படி சொல்றீங்களா? நீங்க இது வரைக்கும் சொல்லலைன்னா, என் பிரச்சனையே தாங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்காக தான் கர்த்தர் இந்த காலையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். தைரியம் கொள்ளுங்கள். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். சகாயர்னா உதவி செய்கிறவன். இன்றைக்கு உலகத்தில் மக்களுடைய பிரச்சனை என்ன? நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், யார் எனக்கு உதவி செய்வா? என் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, பண பிரச்சனை,
சரீரத்தில் சுகம் இல்லை, ரொம்ப நாளாக பல பிரச்சனைகள் இருக்குது. ஹூ வில் ஹெல்ப் மீ? யார் எனக்கு உதவி செய்வா? அதானே கேள்வி. இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு சகாயர், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்? பேசணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் சூழ்நிலைகளுக்கு பயப்படுறாங்க, நிறைய பேர் இந்த பிசாசு என்ன இப்படி பண்ணிவிடுவானா அப்படி பண்ணிவிடுவானோ பயந்துட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களோடு கூட இருக்கிறதுனால எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னொரு முக்கியமான காரியம் இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்ன, 2 காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒன்று வந்து சூழ்நிலைகள், இன்னொன்று வந்து மனிதர்கள். முதலாவது மனிதர்களை பற்றி பார்ப்போம். மனிதர்களை பற்றி என்ன சொல்கிறார்? இன்றைக்கி ஒருவேளை பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் எங்கே பண்ணணும்? யார் மேலே பண்ணணும்? ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாருங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். நீங்கள் சொல்லலாம், ஏங்க ஏற்கனவே நம்ம பிரச்சனைலாம் போராட்டத்தில் இருக்கிற, தலைவலி தாங்க முடியல, இதில் சகோதர சிநேகம் வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. ஏன்னா நம்முடைய பார்வை நம்முடைய பிரச்சனைகள் மீது இருக்கிற வரையில் எல்லார் மேலேயும் கடுகடுகடுன்னு இருப்போம் பாருங்க. உள்ளத்தில் கசப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும். சில சமயத்தில் சக விசுவாசிகளை, ஏன் நம்முடைய கணவனை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு விதமான கசப்பு, கோபம் வருது பாருங்க. ஆகவேதான் ஆவியார் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்ப்பா, உன்னுடைய பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காத, மற்றவங்களையும் கொஞ்சம் கவனி, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார், மற்ற விசுவாசிகளை பார். பார்த்து என்ன பண்ணணுமா? சகோதர சிநேகத்தோடு அவர்களை சிநேகிக்க வேண்டும். அந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அப்போ நீங்க பிரச்சனையில் இருக்கலாம், ஆனா பிரச்சனையின் மத்தியில் நாம செய்ய வேண்டியது என்ன? நான் சகோதர சிநேகத்தில் இருக்கிறேன்னா அதுல கவனமா இருக்கணும் பாருங்க. ஏன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுல ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை அது பண்ணுதுன்னு சொன்னா, பிரச்சனையை விட்டு உங்க கண்கள் அது திருப்புது. ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம பிரச்சனையின் மேலேயே கண்ணை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சகோதர சிநேகத்துல நான் நிலைத்திருக்கிறேனா என்று நம்ம பார்க்கும்போது பிரச்சனை மேல இருந்து கண்ணை திருப்புகிறோம். 2வது சொல்றாரு பாருங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இங்க ஜனங்களை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? சகோதர சிநேகம், மற்ற விசுவாசிகள்கிட்ட அன்பு காட்டுங்கன்றாரு. அடுத்தது சொல்றாரு, அந்நியர்களை உபசரிங்க. நானே பிரச்சனையில் இருக்கேன், நிறைய பேர் பேசி பார்த்துருக்கீங்களா நீங்க? நானே கஷ்டத்துல இருக்கிறேங்க, நானே பிரச்சனையில் இருக்கேன், கண்ணீரும் கவலையுமா இருக்கிறேன், இதுல எங்க அந்நியரை உபசரிக்கிறது, மற்றவங்களை கவனிக்கிறது, மற்றவங்ககிட்ட அன்பு காட்டுறதுன்னு. அருமையானவர்களே, அதுக்காக தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. கண்ணை உங்க பிரச்சனைகள் மேல இருந்து எடுத்து சகோதர சிநேகத்து மேல வைங்க, அந்நியரை உபசரிப்பது மேல உங்க கண்களை வைங்க. ஏன்னா அதனால சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அப்ப தேவ தூதர்களை நம்ம உபசரிக்கும் போது என்ன நடக்கிறது? அவங்க நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? அவர்களை நாம் உபசரிக்கிறோம், அவர்கள் திரும்ப நமக்கு உதவி செய்கிறார்கள். நமக்கு உதவி செய்வதற்காக தான் தேவன் தேவ தூதரை அனுப்புகிறார் பாருங்க. இந்த பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய கண்களை நம்முடைய பிரச்சனை மேலேயே வச்சுருந்தோன்னு வச்சுங்க, அப்போது தேவ தூதரை உபசரிக்க முடியாமல் போயிடுது இல்லையா? நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம இழக்கிறோம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த காரியங்கள்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் நிலைச்சிருக்கனா பாருங்க, அந்நியரை உபசரிக்கிறனா பாருங்க. 3வது சொல்றாரு பாருங்க, இன்னொரு கூட்ட மக்கள், கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த நினைத்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தை ஒரு வசனத்துல 2 முறை வருது பாருங்க. யாரை நினைத்து கொள்ளணுமா? கட்டப்பட்டு இருக்கிறவர்களை நினைத்து கொள்ளணும். அவர்கள் தீங்கு அனுபவிக்கிறார்கள், ஆகவே அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம விட கஷ்டப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம விட கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், ஐயோ என் பிரச்சனை தான் பெருசு, தாழ முடியல, என்னால் தலைவலியா இருக்கு, நான் எவ்வளோ நாள் இந்த பாரத்தை சுமப்பேன்னு. அருமையானவர்களே, உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுகிற மக்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வந்தது மாதிரி பிரச்சனை யாருக்கும் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது அப்படின்வாங்க.
தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் அருமையானவர்களே, உங்களை விட நிறைய பேருக்கு இன்னும் தலைக்கு மேலே அதிகமாக வெள்ளம் போயிட்டே இருக்கு. ஆகவே அதை நம்ம பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் கட்டப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, விசுவாசிகள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறவர்கள், அவங்கள நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ஏன் அப்படி நினைத்து கொள்ளும் போது தான் அவர்களுக்காக ஜெபிப்பீங்க. உங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வீர்கள். நாம் நம்ம கஷ்டத்து மேலேயே, பிரச்சனை மேலேயே கண்ணை வச்சுட்டு இருந்தோம்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது பாருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் இந்த உலகத்தில் எதுக்காக நம்ம வச்சிருக்கிறாரு? பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. ஆகவே இன்னைக்கு என்ன நிலைமையில நாம் இருக்கிறோமோ அந்த நிலைமையில மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் பாருங்க. இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா நான் இதை செய்வேன், இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னா ஆண்டவரே இதை செய்வேன். அது நல்லது தான். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பிறர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல உங்களை நினச்சிக்கிட்டு அவங்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. நினைக்கிறீங்களா? கட்டப்பட்டு இருக்கிறவர்களை கண்டிப்பாக நினைக்கணும் பாருங்கள். அப்படி நினைக்கும் போது உங்கள் பிரச்சனையின் மீது இருந்து நீங்கள் உங்கள் கண்களை எடுக்க முடியும். நான்காவது ஒரு கூட்ட மக்களை சொல்றாரு பாருங்க. இவங்க யாருன்னா, தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவர்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, 7ஆம் வசனம் பாருங்க, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இங்கேயும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க வசனத்தை உங்களுக்கு போதித்தவர்கள். அவங்கள நினைச்சு பாருங்க, அவருடைய முடிவை சிந்தித்து பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். யாருடைய விசுவாசத்தை? யார் வெற்றிகரமாய் பிரச்சனைகளை ஜெயித்திருக்கிறார்களோ, போராட்டங்களை ஜெயித்திருக்கிறார்களோ, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தை பின்பற்றணும் பாருங்க. அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. எப்படி உங்களை போதித்தவர்களே அவர் நடத்தினாரோ, எப்படி உங்களுக்கு போதித்தவர்களுக்கு அவர் விசுவாசத்தை கொடுத்தாரோ, நம்பிக்கை கொடுத்தாரோ, அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைத்தாரோ, உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நிலையில அவர்களை வைத்தாரோ. ஏன்னா போதிக்கிறவங்க பிரச்சனைக்கு அப்பாற்பட்டவர்களும் கிடையாது. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது. சுகவீனம் என்னும் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால பிரச்சனைகள் ஏராளமாக வருது பாருங்க. அதன் மத்தியில தான் அவங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்றாங்க. பிரசங்கியாளர்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு இல்லை, அவங்களுக்கும் ஏராளமாக இருக்கு. ஆனாலும் விசுவாசத்தில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு பயணிக்கிறார்கள். அதை தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவர், அவர்களுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் உதவி செய்வார், மறந்துடாதீங்க அப்படின்றார் பாருங்க. ஜனங்களை பற்றி இங்கே பேசுறாரு இல்லையா, 2 சூழ்நிலைகளை பற்றி பேசுறார். அது என்ன? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பல நேரங்களில் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது இந்த திருமண உறவில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய காரியங்கள் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இந்த திருமண உறவிலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் இங்கு சொல்லுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, விசுவாசிகளின் குடும்பத்தில் உண்டாகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில உங்களை தூய்மையை வைத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது இடக்கு முடக்க செஞ்சிட்டு இருக்காதீங்க. விவாகம் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசுத்தமாகக்கூடாது. ஏன்னா வேசிக்கல்லரை விபச்சாரக்காரரை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்றார். இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அடுத்த சூழ்நிலை 5ஆம் வசனத்தில் இருக்கு. அது என்ன? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாதுன்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலைகளிலே நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதை சொல்லிட்டு தான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் அப்படி சொல்றதுனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு சூழ்நிலையோடு கூட இணைத்து பேசுறார் பாருங்க. என்ன சூழ்நிலை? பண பிரச்சனை. வாழ்க்கையில் போதுமான ஆதாரம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்கிறது கையில் நிற்க மாட்டேங்குது, சரியான ஆரோக்கியம் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை பாருங்க அவங்கள வாட்டி வதைக்குது. ஆவியானவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தம் நினைவில்லையா உனக்கு? இது இல்லை, அது இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு நினைக்கிறியே, நானும் விட்டு விலகிறது இல்லை, அதை நினைக்க மாட்டேங்கிறியே,
நான் உன்னை கைவிடுறதில்ல, அதை நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஏன்னா அதை நினைச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எனக்கு சகாயர். அதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு தைரியம் வருது பாருங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் பயப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னை அச்சுறுத்துகிற மனுஷர் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் வையுங்கள். இந்த வேத பகுதியை எடுத்து வாசிங்க. வாசித்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள். கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பியுங்கள். டிசம்பர் 2025 மட்டும் இல்லை அருமையானவர்களே, 2026க்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது கூட ஒரு தைரியத்தோடு அடி எடுத்து வைப்பீங்க. என்ன தைரியம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் அவர் சொல்லி இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? இப்படி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? பயப்பட மாட்டேன். சூழ்நிலைகள் மாறும், அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை விட்டு நான் விலக மாட்டேன். மனுஷரை பிரச்சனையா நான் பார்க்க மாட்டேன். கணவனை பிரச்சனையா, மனைவியை பிரச்சனையா, பிள்ளைகளை பிரச்சனையா பார்க்க மாட்டேன். பிரச்சனையின் மீது என் கண்களை எடுத்து கர்த்தர் மீது நான் வைப்பேன். ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், பயப்படாதப்பா நான் இருக்கிறேன், பயப்படாத நான் இருக்கேன். இன்னைக்கு யாராவது நம்மகிட்ட வந்து பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு உண்டாகுது இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், நம்முடைய பரம தகப்பன் நம்ம கிட்ட சொல்றாரு, இப்ப பயப்படாத நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். வேதத்திலேயே 2 மாபெரும் வாக்குத்தத்தங்கள் பாருங்க. 2. ஒன்று வந்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. 2வது இயேசு கிறிஸ்து மாறாதவர். 2 மாபெரும் வாக்குத்தத்தங்கள். இந்த 2 மாபெரும் வாக்குத்தத்தங்களை புரிந்து கொண்டு பற்றி கொள்ளுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அஞ்ச மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். என்னதான் ராக் பாட்டம் நாம் போனாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்துல வையுங்கள். விசுவாசத்தோடு கூட டிசம்பர் 1க்குள்ள அடி எடுத்து வைங்க. இந்த மாதத்தை வெற்றிகரமாய் கடப்பீர்கள். ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது வெற்றிகரமாய் அதற்குள்ளே கால் எடுத்து வைப்பீர்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். வாக்கு பண்ணி இருக்கிறார், அப்படியே செய்வார். ஏன்னா அவர் மாறாதவர். அவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அப்படியே செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க கண்ணீரை தொடச்சிங்க, உள்ளத்துல தைரியம் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். God bless you.